அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 30ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, திரையோதசி திதி, மக நட்சத்திரம் காலையில் 6:18 வரை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரங்களுக்கு. இன்றைக்கி ராகுகாலம் காலையில் 7:30 to 9, யமகண்டம் 10:00 to 12, நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரை, சாயங்காலம் 3:15 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சற்று போடுறது நல்லது. தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு, மொச்சை, பலாப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். இப்போது நம்ம யோகங்களை பற்றி சொல்லிட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு 2 விதமான யோகங்களை பார்க்கலாம். முதல்ல ருசிகா யோகம், அதாவது லக்கணத்தில் இருந்து மூலத்திரிகோணத்தில் செவ்வாய் உச்சமடைந்து தங்கினால் அல்லது அவனது சொந்த இல்லத்தில் தங்கினாலும் ருசிகா யோகங்கிற யோகம் கிடைக்கும். இந்த யோகத்தை பெற்றவர்கள் ஒரு மிக உயர்ந்த கல்வி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா படிப்பாங்க. செல்வம், செல்வாக்கு, புகழ், சுகபோகம் ஆகியவை கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் குறைஞ்சது ஒரு 65 வயசு வரைக்கும் அவர்கள் வாழ்வாதாரம், அவரது வாழ்க்கை, அவர் ஆயுள் நீடிக்கும். இவர்களை நாடும் ஏடும் புகழக்கூடிய அளவில் அவரது வாழ்க்கை அமையும். அடுத்து சசயோகம்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கேந்திரத்திலோ அல்லது உச்ச நிலையிலோ சொந்த வீட்டிலையோ தங்கினால் சசயோகம்ங்கிறது உண்டாகும். இந்த யோகத்தில் பிறந்தவங்க ஆரோக்கியத்துடனும் பெரிய தனவந்தர்களாகவும் இருப்பார்கள். இவங்களால் இவரோட பெற்றோர்களோட புகழ் அதிகரிக்கும். இந்த ஜாதகர் கடினமான உள்ளமுடையவராகவும் சுயநலம் உடையவராகவும், அதிகமாக சுயநலம் உடையவராகவும், நீண்ட ஆயுள் உடையவராகவும் இருப்பார். ஓகே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை விரும்புபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. வீண் அலைச்சல், வீண் செலவு, குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட கெட்ட பேர், கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனத்தாங்கல் ஆகிய பலன்களே நடைபெறும். எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்து ரிஷபராசி. மேலதிகாரிகளின் உதவியும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. நினைத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு நடக்க ஆரம்பிக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பிரபலமானவர்களின் சந்திப்பு நடக்கப் போகிறது. அதனால் என்ன ஆகுது, நண்பர்கள் அவங்க பெரிய அளவில் உங்களுக்கு உதவி பெறார்கள். உங்களோட தொழிலில் அடுத்த லெவலுக்கு அந்த தொழிலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பெரியவர்கள் மூலம் உருவாகிறது. நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. ஆடம்பர செலவு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது. வெளியூர் பயணங்களில் வெற்றி கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. பெற்றோர் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. மக்களால் கூட மனமகிழ்ச்சியே. பணச்செலவும் வீண் அலைச்சலும் உண்டாகிறது. சுற்றத்தினருக்கு செலவு புரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அடுத்து சிம்மராசி. கெட்ட பலன்கள் ஏற்பதை தவிர்க்க தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியம். பெண்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். அவர்களால் கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. வீண் செலவு, வீண் அலைச்சல் தான் மிச்சம். ஸோ அதை நினைத்து எதிர்பார்த்து காத்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து கன்னியாராசி. மனைவி மக்களை பற்றிய கவலை மனத்தை வாட்டுகிறது.
கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கிறது. மேலதிகாரிகளிடம் பிரச்சனையை வரவிடாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இவங்களுக்கு பிரயாணங்கள்னால கொஞ்சம் சில நன்மைகள் கிடைக்கத்தான் செய்கிறது. ஸோ பிரயாணம் வந்தால், வாய்ப்பு வந்தால் நீங்கள் சென்று வரலாம். அடுத்து துளாராசி. சினிமா, இசை, மியூசிக்கு, காமெடி, அடுத்தால ஸ்போர்ட்ஸுன்னு ஜாலியாக பார்த்துக்கிட்டு மனசை ரொம்ப உற்சாகமாக வைத்திருக்கிறீர்கள். எடுத்த காரியங்களெல்லாம் ஓரளவு வெற்றியே கிடைக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. பெரியோர்களின் சந்திப்பும் உதவியும் கிடைக்கின்றது. மனைவி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அடுத்து விருச்சிக ராசி. சுற்றத்தாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகுகின்றது. வேலை அந்த வேலைப்பொழு ஜாஸ்திக்கிறது மட்டும் இல்லாமல் மனதில் உள்ள சில கவலைகள்னால வேலைக்கு சாப்பிடுறது, சரியாக தூங்குவது போன்றவை நடக்கவில்லை. கணவன் மனைவி உறவு கூட சில பிரச்சனைகளையே கொடுக்கின்றது. பட் பந்தயம், லாட்டியில் ஓரளவு அனுகூலம் கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. வெளியூர் பயணங்கள் உண்டாகின்றன. ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்பு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு நல்லவிதமாகவே செல்கின்றது. புதிய நண்பர்கள் அறிமுகமாகினார்கள். புதிய நட்பு கிடைக்கின்றது. பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாருங்கள். தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சகோதரர்களால் பொருள் செலவு உண்டாகிறது. வீண் அலைச்சல், வீண் செலவு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சோம்பல் தனம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னத்தை செஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சோம்பல் தனம் அதிகமாகிவிட்டது. அடுத்து கும்பராசி. வீட்டிலும் சரி, வெளியும் சரி, புதிய அந்தஸ்து, கௌரவம், பாராட்டு கிடைக்கின்றது. குடும்பத்தில் ஓரளவு எல்லாருமே சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். தெய்வ பக்தியில் மனம் அதிகமாக ஈடுபடுகிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட நன்றாக செல்கின்றது. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது நல்ல பலனை தரும். வாய்ப்பு வந்தால் அதை விட வேண்டாம். அடுத்து மீனராசி. மனைவி மக்களால் ஆதரவும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் ஆறுதல் சொல்பவர்களும் தக்க சமயத்தில் கிடைக்கின்றார்கள். உங்களுக்கு அந்த ஆறுதல்ங்கிறது தேவை. ஒருத்தர் இன்னொருத்தர் சப்போர்ட்டிவாக பேசினா அதனோட பலன்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. உறவினர்களுடன் சச்சரவு ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கவும். தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, ஏனோ தானோன்னு செஞ்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. சனிக்கிழமை தவறாமல் நவகிரகத்தை சுற்றி வாருங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.